ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மார்னிங் vlog எடுக்கல. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால நான் எடுக்கல. ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் பசி வேறு. அதனால் சாண்ட்விச் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது சாண்ட்விச் செய்கிறதுக்கு சாண்ட்விச் பேன் என்கிட்ட இல்லை. சரி நம்மளே ஏதாவது பண்ணி சாண்ட்விச் மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் இருந்து மிச்சம் மீதி இருக்கிற எல்லா காய்கறியும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் எக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ 3 அப்புறம் பன்னீரும் விட்டு வைக்கல. பன்னீரும் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். கட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் அரிஞ்சு வச்ச ஆனியன், கேப்சிகம் எல்லாமே போட்டு சால்ட்டும் பெப்பரும் மட்டும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீரையும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பெப்பர் மட்டும் போட்டுக்கிட்டேன். சாண்ட்விச் ப்ரெட்டை வந்துட்டு சாண்ட்விச் பேன் இல்லாதங்காட்டி அந்த டிசைனை நம்மளே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்டன் கரண்டியில் வந்து நானே ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். சாண்ட்விச் மாதிரியாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் அப்படி வருமானு தெரியல. பட் அந்த டிசைனாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டை யூஸ் பண்ணி நானே ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக என்னோடய சாண்ட்விச்சோட கலரும் டிசைனும் இப்படி தான் இருந்துச்சு. சரி ஃபைனல் டச்சாக வந்து அதை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. சரி இதுக்காக காஃபியும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் ஒரு ப்ரெட் சாண்ட்விச் என்னோடய ஸ்டைலில் ப்ரெட் பன்னீர் சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சரி பிரியா நீ வேறு எங்கேயோ இருக்க வேண்டியது இங்கே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேருந்து ஈவினிங் வந்து காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு பொங்கலுக்கு. ஸோ வீடெல்லாம் ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் சோட்கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வேஸ்ட்டான பொருட்கள்லாம் வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க இதை பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேர்ள்ஸ். அவங்கள மாதிரி அவங்க செஞ்சதும் அழகாக க்யூட்டாக இருக்குது.